தமிழிலும் தான் உயிர் மூச்சுன்னு பேசுற சீமான் அவர்களை இந்த மாதிரி யாழ்ப்பாணத்து எம்பியே கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. உண்மையிலே அர்ஜுனா ராமநாதன் அண்ணன் சீமான் அவர்களை புகழ்ந்திருந்தா அண்ணன் சீமான் மீது எனக்கு டவுட் வந்திருக்கும். அர்ஜுனா ராமநாதன் சீமான் ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லியிருந்தா அண்ணன் சீமான் அவர்களை சந்தேகப்பட்டிருக்கலாம். அர்ஜுனா ராமநாதன் தமிழீழம் குறித்து போராடுற ஒரே தலைவர் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அண்ணன் சீமான் அவர்களை நம்ம கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா அர்ஜுனா ராமநாதன் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய தாய் தந்தையாக யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா ராஜபக்சேவும் நமல் ராஜபக்சேவும். நமல் ராஜபக்சே என் தாய் தந்தை போன்றவர்னு சொல்ற ஒருத்தர் அண்ணன் சீமான் அவர்களை புகழ்ந்தாதான் அது பிரச்சனை, அண்ணன் சீமான் அவர்களை இகழ்ந்தால் அது பிரச்சனையே இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 20 நாள் இருக்கும், 20 நாளைக்கு முன்னாடி ஒரு இட பிரச்சனை, எங்க யாழ்ப்பாணத்தை ஒரு இட பிரச்சனையில இந்த அர்ஜுன ராமநாதன் ஒரு பெண்ணை நோக்கி துப்பாக்கி தூக்கி காட்டுறாரு. உன்னை சுட்டு போடுவன் நாயே அப்படிங்கிறார், சுடுவன் நாயே அப்படிங்கிறாரு. அதுல யாழ்ப்பாண காவல்துறை இவரை கைது செய்து சிறைப்படுத்துது. சிறைப்படுத்தும் போது இவர் மீது நியாயம் இருக்கிறது என்று அங்கிருக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தா இவர் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா இவர் கைதை கண்டித்து கண்டனம் தெரிவித்த முத ஆளு ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே. வெளியே வந்த உடனே நமல் ராஜபக்சே என் தாய் தந்தை போன்றவர்னு ஒருத்தன் சொல்றான்.